ஓம் ஸ்ரீ விராட் விஸ்வபிரம்மனே நமக. ஸ்ரீ காளிகாம்பாள் துணை மணிஷாலியா சந்திரிகா. அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு திருக்குறள் வாசிப்பது எம். கோகுல் அவர்கள். தினம் ஒரு திருக்குறள். அதிகாரம் 4, அரண் வலியுறுத்தல். திருக்குறள் 34. மனது கண் மாசிலானாதல் அனைத்து அரண் ஆகுலா நீரா பிற. விளக்கம்: ஒருவன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும், அதுவே அறமாகும். மனது தூய்மை இல்லாத மற்றவையெல்லாம் ஆராவார தன்மை உடையவனாகும். நன்றி, வணக்கம். வணக்கம். எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வாஸ்து வைத்து வீடு கட்டலாம் என்பதை நமது வாஸ்து நிபுணர் திரு சங்கரனாச்சாரியார் அவர்கள் விளக்கம் அளிக்க உள்ளார். வணக்கம் அன்பர்களே. இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த திசையை நோக்கி வீட்டை அமைக்கலாம், அதாவது வீட்டின் முகப்பை அமைக்கலாம் என்று பார்ப்போம். முதலில் மேஷ ராசி அவர்களுக்கு விளக்கம் அளிக்க உள்ளார். மேஷ ராசிக்காரர்களுக்கு வடக்கை தவிர்த்து அமைத்தல் நன்று. நன்றி ஐயா, மிகவும் அற்புதமாக மேஷராசி அவர்களுக்கு விளக்கம் அளித்துள்ளீர்கள். அடுத்தபடியாக நமது ரிஷப ராசி அன்பருக்கு வாஸ்துப்படி வீடு கட்டுவது எப்படி என்பதை விளக்க உள்ளார். ரிஷப ராசிக்காரர்களுக்கு வடகிழக்கு திசையை தவிர்த்து அமைத்தல் உத்தமம். நன்றி ஐயா, ரிஷபராசி அவர்களுக்கு அற்புதமாக கூறினீர்கள். அடுத்தபடியாக நமது மிதுன ராசி அவர்களுக்கு வாஸ்துப்படி வீடு கட்டுவது எப்படி என்பதை கூறுகிறார். மிதுன ராசிக்காரர்களுக்கு தென்மேற்கை தவிர்த்து மற்ற திசைகளில் வீட்டை அமைத்தால் செல்வம் பெருகும். நன்றி ஐயா, அற்புதம். அடுத்தபடியாக கடகராசி அவர்களுக்கு வாஸ்துப்படி வீடு கட்டுவது என்பதை பற்றி கூறுகிறார். கடகராசி நேயர்களுக்கு தெற்கை பார்த்து அமைக்காமல் மற்ற திசைகளில் அமைத்தால் உத்தமம். நன்றி ஐயா. அடுத்தபடியாக சிம்ம ராசி அவர்களுக்கு வாஸ்துப்படி வீடு கட்டுவதை பற்றி கூற உள்ளார். சிம்ம ராசிக்காரர்களுக்கு மேற்கை பார்த்து அமைக்காமல் மற்ற திசைகளில் வீட்டின் முகப்பு அமைத்தால் வளம் பெருகும். நன்றி நன்றி ஐயா, மிக்க நன்றி. சிம்மராசி அவர்களுக்கு கூறியது அற்புதம். அடுத்தபடியாக கன்னி ராசி அவர்களுக்கு வாஸ்துப்படி வீடு கட்டுவதை பற்றி கூற உள்ளார். கன்னி ராசிக்காரர்களுக்கு மேற்கு பார்த்து அமைக்காமல் மற்ற திசைகளில் அமைக்கலாம். நன்றி நன்றி ஐயா. அடுத்தபடியாக துலாம் ராசி அவர்களுக்கு வாஸ்துப்படி வீடு கட்டுவதை பற்றி கூற உள்ளார். துலாம் ராசிக்காரர்களுக்கு வடமேற்கு பார்த்த வீடு ஆகாது. நன்றி ஐயா. அடுத்தபடி விருச்சிக ராசி அவர்களுக்கு வாஸ்துப்படி வீடு கட்டுவதை பற்றி கூறுகிறார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிழக்கு பார்த்த வீடு ஆகாது. நன்றி ஐயா. அடுத்தபடி தனுசு ராசி அவர்களுக்கு வாஸ்துப்படி வீடு கட்டுவதை பற்றி கூற உள்ளார். தனுசு ராசிக்காரர்களுக்கு மேற்கு பார்த்த வாசல் ஆகாது. நன்றி ஐயா. அடுத்தபடி மகர ராசி அவர்களுக்கு வீடு கட்டுவதை பற்றி வாஸ்துப்படி வீடு கட்ட கூறுகிறார். மகர ராசிக்காரர்களுக்கு வடக்கு பார்த்த வாசல் ஆகாது. நன்றி ஐயா. கும்பராசி அவர்களுக்கு அடுத்தபடியாக கூற உள்ளார். கும்ப ராசிக்காரர்களுக்கு வடகிழக்கு பார்த்த வாசல் ஆகாது. நன்றி ஐயா. அடுத்தபடியாக மீன ராசி அவர்களுக்கு வாஸ்துப்படி வீடு கட்டுவதை பற்றி கூற உள்ளார். மீன ராசிக்காரர்களுக்கு தென்கிழக்கு பார்த்த வாசல் ஆகாது. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. இப்பொழுது 12 ராசிகளுக்கு மிக அற்புதமாக ஒவ்வொன்றாக தெளிவாக வாஸ்து குறித்து
வீடு எப்படியெல்லாம் கட்டலாம் என்பதை கூறியுள்ளீர்கள். திரு சங்கரனாச்சாரியார் அவர்களுக்கு மிக்க நன்றி ஐயா. அடுத்த பதிவில் மற்றொரு தலைப்பில் பார்ப்போம். ஓம் ஸ்ரீ விராட் விஸ்வபிரம்மனே நமக. ஸ்ரீ காளிகாம்பாள் துணை மனுஷாலயா சந்திரிகா. அனைவருக்கும் வணக்கம். எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. இச்சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பருக்கும் ஷேர் செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மனுஷாலயா சந்திரிகா. சுகமே சூழ்க.